வெல்லும். இன்றைய தமிழக இளைஞர்களே, நமக்கெல்லாம் ஒரு ஏக்கம் இருக்குங்க. இந்த பராசக்தி படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தேன்னா ட்ரெயின் மேல ஏறி நின்றுப்பேன், ஹிந்திக்கு எதிரான போராட்டத்தை நடத்தியிருப்பேன், நான் ஒரு கதாநாயகனாவே இருந்திருப்பேன்னு பெரிய ஆசைகள்லாம் நமக்குள்ள இருந்திருக்கும். அன்னைக்கு இருந்த எங்க தாத்தாக்கள்லாம் ஹிந்திக்கு எதிராக போராடி எல்லாம் ஜெயிச்சு இன்னைக்கு எங்களை நல்ல வாழ்க்கையில கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க. வெறும் மொழி திணிப்புக்கு எதிராகவே அவ்வளவு வீரியமா போராட்டம் நடத்தினாங்க. என் கல்வி உரிமையில ஒரே ஒரு மொழியை எச்சா வைக்கிறேன்னு சொன்னதுக்கே தமிழ்நாடு வச்சு செஞ்சுதுங்க. ஆனா இப்போ தமிழ்நாட்டையே வச்சு செய்யறேன்னு கிளம்பி வராங்க. பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் இன்ன பிற தலைவர்கள் அத்தனை பேரும் கூட நின்னாங்க. இத்தனை பேத்தையும் தாண்டி மாணவர்கள் மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்தை நடத்தினாங்க. எவ்வளவோ உயிர் சேதங்கள். வெறும் மொழி திணிப்புக்கு எதிராகவே அவ்வளவு பெரிய வீரமிக்க போராட்டத்தை நடத்தணும். திருப்பியும் அதே நிலைமைக்கு தான் வந்து நிக்கிறோம். அன்னைக்கு இருந்த அத்தனை பேர்த்தின் ஒற்றை முகமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. ஐயோ, நமக்கு பெரியார் இல்லையே, அண்ணா இல்லையே, கலைஞர் இல்லையே, எம்ஜிஆர் இல்லையே, இத்தனை பேர்த்தோட முகமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. காலையில ஒரு பத்த வச்ச தீ பத்திக்கிட்டு இருக்குல்ல. மீண்டும் நாம எந்த உயிர் சேதமும் இல்லாம உரிமையை வென்றெடுப்போம். அதுக்கு ஒரே ஒரு வழி ஸ்டாலின் தலைமையின் கீழ் ஒன்று கூடுவதுதான். ஜல்லிக்கட்டுக்கு வேண்டி நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதை விட மிக மோசமான நிலைக்கு தான் இன்னைக்கு தென்னிந்தியா தள்ளப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு மொழி போராட்டம், மீண்டும் ஒரு காலை போராட்டம். ஆனா இந்த தடவை மொழியும் காலையும் அல்ல சிக்கல். அதை எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட ஒவ்வொரு உரிமைகளையும் பறிக்கக்கூடிய இடத்துலதான் ஒன்றிய அரசு நிக்குது. இந்தியா என் தாய்நாடு, நாம் அனைவரும் இந்தியர்கள். நாங்க இந்த நாட்டை உங்களை விட அதிகமா தான் நேசிக்கிறோம். அதனாலதான் இந்தியாவுக்கு நாங்க கொடுக்கிற பணத்தை பத்தி ஒரு நாளும் யோசிச்சது இல்ல. இப்பவும் எப்பவும் இந்தியா எங்க தாய்நாடு தான். உங்களுக்கு தான் அது கிரிக்கெட்டில் தாய்நாடு, எங்களுக்கு கிரிக்கெட்டையும் தாண்டி இது தாய்நாடு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மிக சிறப்பாக முன்னெடுத்திருக்கிறார் இந்த போராட்டத்தை. தென்னிந்தியாவில இருக்க ஒவ்வொருவரும் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். ஏன்னா இது நம்முடைய உரிமைக்கான போராட்டம். அப்போ இந்த தென்னிந்தியர்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனதருமை வட இந்திய சகோதரர்களே, நீங்க பின்தங்கி இருந்ததுக்கு காரணம் நீங்க இல்ல. உங்களுக்கு கிடைக்காத கல்வியும் கிடைக்காத வேலை வாய்ப்பும் தான். சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுத்துடாத அப்படிங்கிறது வட மாநிலங்கள்ல ஜெயிச்சிருச்சு. சூத்திர இழிவுக்கு எதிராக போராடிய தென் மாநிலங்கள்ல முதல்ல கிடைச்சது கல்விதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கல்வியின் பெருமையை பத்தி நாங்க அவ்வளவு பேசியிருக்கோம். பிச்சை புகினும் கற்கை நன்றே. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது தெரியுமா? எங்க தமிழ்நாட்டுடைய சிறப்பான திட்டம் என்ன தெரியுமா? கற்கை நன்றே, பிச்சை வேண்டாம், அது உன்னோட உரிமை. இந்த உரிமை உங்களுக்கெல்லாம் இதுவரையும் கிடைக்காததுனாலதான் நீங்க வேலை வாய்ப்பை தேடி தென்னிந்தியாவுக்கு வரீங்க. நாங்க உங்ககிட்ட கேட்கறதுக்கெல்லாம் தென்னிந்தியாவோட சேர்த்தி மொத்த இந்தியாவையும் காப்பாத்த தென்னிந்தியா கூட சேர்ந்து குரல் கொடுங்க. எங்களுக்கு அதிக எம்பிக்கள் வேண்டாம், அதிகமான பள்ளிகள் வேணும்னு கேளுங்க. இருக்கிற எம்பிக்களே கல்விய பத்தி பேசாதப்ப புதுசா வர எம்பிக்கள் என்ன பேசிட போறாங்க, எங்க மேல என்ன அக்கறை இருக்க போகுதுன்னு கேளுங்க. தென்னிந்தியாவை மாதிரி எங்களுக்கும் அதிக பள்ளிக்கூடங்கள் வேணும், எம்பிக்கள் அல்ல. இப்ப இருக்கிற எம்பிக்களே உங்களுக்கு ஜால்ரா போட்டுதான் உட்கார்ந்துருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தருமே எங்க கல்விக்காக பேசினதே கிடையாது. தென்னிந்தியாவை போல் வட இந்தியா மாறணுமே ஒழிய வட இந்தியாவை மாறி தென்னிந்தியாவை மாத்த முயற்சி பண்ணக்கூடாது. எங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கையே தென்னிந்தியா தான். அதையும் ஒழிச்சு கட்டிடாதீங்க. ஏதோ வட இந்தியால இருக்கிற ஒரு 1000 பேர் வாழறதுக்காக வட இந்திய ஒட்டுமொத்த மக்களையும் வதச்சிடாதீங்க. எங்க அடிப்படை வசதிகளை பத்தி பேசாத ஒரு எம்பிக்களும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தென்னிந்திய எம்பிக்களே போதும். எங்களுக்கும் சேர்த்துதான் பேசுறாங்க. நீங்க எப்படி தென்னிந்தியாவில இருந்து அதிக வரி வாங்குறீங்களோ அதே மாதிரி தென்னிந்தியாவில இருந்து அதிக எம்பிக்களை வாங்கினா மட்டும்தான் அது இந்தியாவுக்கு நல்லது. அதெல்லாம் விட்டுட்டு தென்னிந்தியாவோட பணம் மட்டும் வேணும், ஆனா எம்பிக்கள் எல்லாம் நாங்க தான் தேர்ந்தெடுப்போம்னு நினைச்சீங்கன்னா
உங்க எம்பிக்களால எங்களுக்கே ஒண்ணும் பண்ண முடியாதப்ப நாங்களே தென்னிந்தியாவை நம்பித்தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மோடியும் வேண்டாம், அமித்ஷாவும் வேண்டாம், எங்களுக்கு ஸ்டாலின் தான் வேணும். ஒவ்வொரு வட இந்தியர்களும் ஓங்கி சொல்ல வேண்டிய வார்த்தை எங்களுக்கு ஸ்டாலின் தான் வேணும். ஏன்னா ஸ்டாலின் மட்டும்தான் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற முடிவோட ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கும் நான் தான் முதல்வர் அப்படிங்கிற விஷயத்த மனசுல வச்சுதான் வேலை பாக்குறாரு. அதனாலதான் இந்தியாவே பொருளாதார வளர்ச்சியில கீழே போய்கிட்டு இருக்கும் போது தமிழ்நாடு மட்டும்தான் இரட்டை இலக்கு வளர்ச்சிய தொற்றுக்கு. அதே தமிழ்நாட்டுலதான் பெருவாரியான வட இந்திய மக்கள் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கோம். எங்க எம்பிகள் எங்களுக்கு வேண்டி பேசாதப்ப, எங்களுக்கான எந்த உரிமையும் பேசாதப்ப, தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளில் என் பிள்ளை ரொம்ப கம்பீரமா படிச்சுட்டு இருக்கா. ஒவ்வொரு இந்தியர்களும் சொல்ல வேண்டிய வார்த்தை ஸ்டாலின் வெல்லட்டும், இந்தியா தலை நிமிரட்டும். மக்களின் மீது அக்கறை இருக்க ஒரே ஒரு சிஎம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். எல்லா மாநிலத்திலையும் பேருந்துல போற மகளிருக்கு ஃப்ரீ. ஆனா அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களா இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் பெண்களாக இருந்தாலே போதும், எந்த கார்டும் கேட்காம, எந்த ப்ரூஃபும் கேட்காம டிக்கெட்டு கையில வந்துடும். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுலதான் நாங்க உரிமையோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அத நாங்க பெருமையோடையும் சொல்லுவோம். அந்த தமிழ்நாட்டுல அதிக எம்பிகள் இருந்தாதான் இந்தியாவுக்காக பேசுவாங்க. இல்லைன்னா பிரிட்ஜ் பூஷன் மாதிரியான ஆட்கள் யாருக்கு வேண்டி பேசுவாங்கங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். எனதருமை வட இந்திய மக்களே, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை தான் ஸ்டாலின் வெல்லட்டும், இந்தியா தலை நிமிரட்டும். இந்த கூடுதல் எம்பிக்கள் கூட உங்க வசதிக்காக எல்லாம் கிடையாதுங்க. இந்த கூடுதல் எம்பிக்கள் ஒரு ஆளும் நமக்கு வேண்டி பேசிட மாட்டாங்க. பாஜகவின் ஏதோ ஒரு எம்பி மக்களுக்காக, மக்களோட உரிமைக்காக பேசி பார்த்திருக்கீங்களா? நம்ம கல்விக்கு எதிராக கொண்டு வந்த திட்டம் தான் விஸ்வகர்ம யோஜனா. அந்த விஸ்வகர்ம யோஜனாக்கு ஆள் பிடிக்கிறது தான் புதிய கல்வி கொள்கை. நீட் எக்ஸாமால தரமான மருத்துவர்களை உருவாக்க முடியும்னு சொன்னாங்க. ஆள் மாறாட்டம் பண்ணி பாஸ் பண்ணிடலாம், கொஸ்டின் பேப்பர் வாங்கி கூட பாஸ் பண்ணிடலாம். அவ்வளவு ஏன், கோச்சிங் சென்டர் மூலியமாவே பாஸ் பண்ணிடலாம். இது வரைக்கும் நீட்டு எந்த இடத்துலயும் தரமான மருத்துவரை உருவாக்கவே இல்லை. நீங்க கேட்க வேண்டியது அதிக எண்ணிக்கையில் எம்பிக்கள் அல்ல, அதிகமான பொறியியல் கல்லூரிகள். தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரியான கல்வி திட்டம் எங்களுக்கும் வேணும். கேளுங்க, இங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு கிடைக்காத அந்த கல்வி உரிமை தான். எங்களுக்கு எண்ணிக்கை அதிகமா வேண்டாம், வாழ்க்கை தரம் அதிகமாகனா போதும். ஸ்டாலின் இன்று பத்த வைத்த தீ இந்தியா முழுவதும் பரவி ஆதிக்க சக்திகளையும் பாசிச சக்திகளையும் பொசுக்கட்டும். நாம் அனைவரும் இந்தியர்களாக இருந்து இந்தியாவை காப்பாற்றுவோம். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே பல சாதனைகள் செய்வோம். அதற்கு ஸ்டாலின் வெல்ல வேண்டும். ஸ்டாலின் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் ஸ்டாலின் வெல்ல வேண்டும். ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். பேசுவோம், பாடுவோம், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.